நாம் ஒரு கஷ்டம்னு போவோம், மற்றவங்களும் ஒரு கஷ்டம்னு வருவாங்க. ஒரு சிலருக்கு 2 டைம் வந்துட்டு போனால் பிரச்சனை முடியும். ஒரு சிலருக்கு 5 டைம் வந்துட்டு போனால் கஷ்டம் தீரும். ஒரு சிலருக்கு 1 வருஷம் வந்தாலும் கஷ்டம் தீராது. 2 வருஷம் வந்தாலும் கஷ்டம் தீராது. அப்போது இது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினையோட தீவிரத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. நம்ம வினையோட தன்மை என்ன பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். ஒரு சிலருக்கு சின்ன வினையாக இருந்தால் சில நாள் கோயில் போனாலே சரியாகும். அதுக்காக நமக்கும் அப்படி ஆகும் அப்படின்னு இல்லை. அப்போது மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு முறை கோயிலுக்கு போகிறது, ஒரு முறை மந்திரம் சொல்கிறது, ஒரு முறை பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு இருக்க பிரச்சனை கண்டிப்பாக சரியாகாது. ஆனால் நாம் அதை நம்பி என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், சரியாகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை குறையுது, கடவுள் மேலே ஒரு மனக்கசப்பு வருது. அதற்கு காரணம் இந்த முறை போயிட்டு வந்தால் நம்ம பிரச்சனை சரியாயிடும்னு நினச்சிட்டு போகிறோம், ஆனால் நடக்கிறது இல்லை. அப்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் உன்னை நம்பி வரேன், எத்தனை முறை எனக்கு வரணும்னு தெரியல, ஆனால் உன்னை நான் பார்க்க வந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு நீ தான் துணை, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்